2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும். 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வகை சூடும் என்று நேற்றைய தினம் நடைபெற்ற வேலூர் மாநாட்டில் சூளுரைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகியுள்ளது. அதில் குறிப்பிட வேண்டிய விஷயமே அதிமுகவின் மூத்த முன்னணி நிர்வாகியான செங்கோட்டையன் பெயர் இடம்பெறாததுதான். ஆம், அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறவில்லை என்று எடப்பாடிக்கு நடந்த பாராட்டு விழாவில் பங்கேற்காமல் தவிர்த்தார் செங்கோட்டையன். அதற்கான காரணத்தை அவர் கூறிவிட்டாலும் அதிமுகவில் இன்னும் ஒரு பிளவா என்பது வரை நீண்டது சர்ச்சை. இந்நிலையில்தான் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான், என்னை சோதிக்க வேண்டாம், நான் சொல்வது எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டிய வழி என்று குமுறலை கொட்டி தீர்த்தார். செங்கோட்டையனின் அதிருப்தி கட்சியில் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் ஓபிஎஸ் அணியிலிருந்து அவருக்கு ஆதரவு குரலும் வந்து சேர்ந்தது. செங்கோட்டையன் விசுவாசமானவர் என்று சிலாகித்து பேசினார் ஓபிஎஸ். இப்படி பரபரப்பாக இருக்கும் அதிமுக களத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு தோன்றியுள்ளது. ஆம், அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக ஒரு வருட காலமே இடைவெளி இருக்கும் நிலையில் தேர்தல் வேலைகளை கவனிக்கும் வகையில், தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றனர். இதில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக செங்கோட்டையன் இருக்கிறார். அவர் கட்சியின் அமைப்பு செயலாளரும் கூட. ஆனால் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய பட்டியலில் செங்கோட்டையனது பெயர் இடம்பெறவில்லை. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக சட்டமன்ற உறுப்பினரான AK செல்வராஜை அறிவித்திருக்கிறார் எடப்பாடி. இப்படியாக புதிதாக வெளியான பட்டியலில் செங்கோட்டையன் பெயர் இல்லாமல் இருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. செங்கோட்டையன் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறாரா என்கிற சலசலப்பும் ஏற்பட்டுள்ளது. அதே வேளையில் தேர்தல் பணிகளுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை கட்சி தரப்பு மேற்கொள்ளும் என்பதால் இதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பும் அதிமுகவினரிடையே எழுந்துள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்து நின்றுதான் பார்க்க வேண்டும்.